ஹாய் ஹலோ வெல்கம். சவுதி அரேபியாவில் ஷாஜிதான்னு ஒரு பெண் வாழ்கிறாங்க. அவங்க தினந்தோறும் தொழுகிறத எப்போவுமே விட மாட்டாங்க. ரொம்ப கடவுள் பக்தி அதிகம். 5 வேளை நமாஸ் பண்ணுறதை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. எந்த வேலை இருந்தாலும் மறக்காமல் அவங்களோட வேலையை அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த மாதிரியே பார்த்துட்டு இருக்காங்க. கல்யாண வயது வருது ஷாஜிதாவுக்கு. அதனால அவங்க அம்மா அப்பா எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு பையனை பார்க்குறாங்க. பையன் வீட்டிலேருந்து பெண் பார்க்க வராங்க. பெண் பார்க்க வந்தோடனே ஷாஜிதாவை பார்த்த உடனே ஷாஜிதாவோட பேச்சு, அழகு, குணம் எல்லாமே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருது. அந்த பையன் பேர் முகமதுக்கும் ஷாஜிதாவை ரொம்ப பிடிச்சிருது. இவங்க 2 பேருமே நிச்சயதார்த்தம் பண்றாங்க. நிச்சயதார்த்தம் பண்ணிட்டு கல்யாண தேதியை அறிவிச்சிடுறாங்க. எப்பவும் போல ஷாஜிதா தன்னுடைய வேலையை கரெக்டா செய்வா. 5 வேளை நமாஸ் பண்ணுவா. முஸ்லீம் ஒவ்வொருத்தவங்களுக்கும் 5 வேளை நமாஸ் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நமாஸ் பண்றதுன்றது அவங்க அன்றாட வாழ்க்கையில ஒன்று. அதாவது நம்ம எப்படி காலையில எந்திரிச்சா நம்ம குளிப்போம், எல்லா வேலையும் செய்யுமே, அதே மாதிரி நமாஸ் பண்றது அவங்களோட அன்றாட வாழ்க்கையில ஒரு விஷயமா இருக்கும். முஸ்லீம் மதத்தினர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா 5 வேளை நமாஸ்ன்றது கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில பண்ணியே ஆகணும் அப்படின்பாங்க. ஏன்னா குரான் வழக்கப்படி நாளைக்கு சொர்க்கமோ நரகமோ போனாலும் முதல்ல கேட்கிற கேள்வி எத்தனை வேளை நீங்க நமாஸ் பண்ணீங்கன்ற கேள்விதான் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த பெண் ஷாஜிதா ரொம்ப மிகுந்த கடவுள் பக்தியா இருக்கு. கல்யாண நாளும் நெருங்குது. எல்லா வேலையும் செஞ்சுட்டே இருக்காங்க. கல்யாண நாளும் வந்துருச்சு. அப்ப கல்யாண நாள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஷாஜிதாக்கு ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் கூப்பிடுறாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட் கூப்பிட்டு நல்லா மேக்கப் பண்றாங்க, நல்லா ட்ரெஸ் பண்றாங்க, நல்லா நிறைய நகை போடுறாங்க. அந்த பெண் பார்க்க ஒரு தேவதை மாதிரி ரொம்ப அழகா இருக்கா. எல்லாருமே பார்த்து ரொம்ப வியப்படுறாங்க. இவ்வளவு ஒரு அழகான பெண்ணா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துட்டே இருக்காங்க. கொஞ்ச தூரத்துல இன்னும் மாப்பிள்ளை வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு பெண்ணோட அம்மாவுக்கு மாப்பிள்ளை வீட்டுல இருந்து தகவல் தெரிவிக்கிறாங்க. அப்ப பெண்ணோட அம்மா வராங்க. ஷாஜிதா நீ ரெடி ஆயிட்ட, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்துருவாங்க, நம்ம மணமேடைக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஷாஜிதா சொல்றா, அம்மா எனக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்கன்னு. எதுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நான் இது என்னோட தொழுகை பண்ற நேரம் வந்துருச்சு, நான் இப்ப நமாஸ் பண்ற நேரம் வந்துருச்சு, கண்டிப்பா நான் நமாஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்றாங்க. அப்ப ஷாஜிதாவோட அம்மா சொல்றாங்க, இல்லம்மா நீ இவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிருக்க, இப்ப நீ தொழுகெல்லாம் பண்ணா உன் ட்ரெஸ் கலைஞ்சிரும், மேக்கப் கலைஞ்சிரும், வேர்த்து கொட்டும், நீ உன்னை பார்க்கவே நல்லா இருக்க மாட்டோமா, அதனால வேண்டாமா, இன்னைக்கு ஒரு நாள் தொழுகை விடலாம் இல்லம்மா அப்படின்றாங்க. உன்னை கொஞ்சம் நல்லாலாம் பார்த்தாங்கன்னா மாப்பிள்ளை வீட்டில் எல்லாருமே கிண்டல் பண்ணுவாங்க, அவங்க எல்லாரும் ரொம்ப இதுவாக பேசுவாங்கம்மா, அவங்க அப்புறம் மாப்பிள்ளை வீட்டில் எல்லாருக்கிட்டையும் நம்ம தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரி இருக்குமா அப்படின்றாங்க. அப்போ அந்த பெண் ஷாஜிதா சொல்றா, அம்மா தலை குனிய வேண்டியது நம்ம கடவுள் ஒருத்தருக்கு மட்டும்தான் நம்ம தலை குனியணும், நம்ம உண்மையான பக்தி என்னைக்குமே இருக்கணும், என் பக்தியிலேருந்து என்னைக்கு நான் மாற மாட்டேன், அதனால 10 நிமிஷத்துல நான் நமாஸ் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளுடைய ரூமுக்கு போறா. அவன் நமாஸ் பண்ணிட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்துலலாம் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து எல்லாரும் வந்துட்டாங்க. 10 நிமிஷமா ஆச்சு, இன்னும் ஷாஜிதா வெளியில வரல. அப்ப ஷாஜிதா வெளில வரலன்னு உடனே எல்லாருமே வந்து பாக்குறாங்க. ஷாஜிதா அம்மா வந்து பாக்குறாங்க. ஷாஜிதா எந்திரின்னு சொல்றாங்க. எந்திரிக்கல. ஷாஜிதாவோட மாமியார், மாமனார், அப்பா, தங்கச்சி எல்லாருமே வெளியில வந்து பாக்குறாங்க. ஷாஜிதா எந்திரின்றாங்க. அவ நமாஸ் பண்ணிட்டே இருக்கும் போது அவர் உயிர் பிரிஞ்சிடுது. ஏன்னா கடவுளுக்கு என்னோட உண்மையான பக்தி வச்சிருக்கேன், நீ என்கிட்டயே வந்துரு அப்படின்ற மாதிரி கடவுள் ஏத்துக்கிட்டாரு ஷாஜிதாவை. அதுவும் அவ கல்யாண உடையில மிகவும் அழகா இருக்கா. அந்த அழகான உடையோட சேர்த்து அவ ஏத்துக்கிட்டாரு அப்படின்றாங்க. ஷாஜிதாவோட குடும்பத்துக்கு எல்லாருக்கும் ரொம்ப வருத்தம். ஏன்னா அவ இறந்தது ஒரு பேரிழப்பு அந்த குடும்பத்துக்கு. இருந்தாலுமே அவ நிறைய பேருக்கு இது ஒரு பாக்கியமா அந்த குடும்பத்தை நினைக்கிறாங்க. ஏன்னா நமாஸ் பண்ணிட்டே இருக்கும்போது உயிர் போறதுன்றது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு நிறைய புண்ணியம் பண்ணிருக்கணும். அப்படி புண்ணியம் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். அவங்க குடும்பத்தார் ஒரு விதத்துல சந்தோஷப்படுறாங்க. நல்லபடியா அவ கடவுள் கிட்ட போய் சேர்ந்திருக்கா, கடவுள் விருப்பப்பட்டு அவளை எடுத்திருக்காருன்னு அந்த குடும்பம் ஒரு விதத்துல அவளோட பக்தியை நினைச்சு சந்தோஷப்படுது. நம்ம அழகான கல்யாண உடையிலேயே அவளை தகனம் செய்யறாங்க. நிறைய பேர் கடவுளை உண்மையா வேண்டாங்க. அதாவது எனக்கு ஒரு சில விஷயம் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப இரவும் பகலுமா வேண்டுவாங்க. அவங்களுக்கு அந்த விஷயம் கிடைச்சிருச்சுன்னா கடவுளை என்னன்னு கூட எட்டி பார்க்க மாட்டாங்க. அந்த விஷயம் கிடைக்கிற வரைக்கும் கடவுளை தினந்தோறும் வேண்டுவாங்க. ஒரு விஷயம் கிடைக்கட்டும், இல்ல ஒரு நல்ல பொசிஷன் போனதுக்கு அப்புறம் அந்த கடவுள் நினைக்க கூட அவங்களுக்கு நேரம் இருக்க மாட்டேங்குது. யார் ஒருத்தர் கடவுளை உண்மையாவும் ரொம்ப அன்பாவும் நல்ல நற்குணத்தோட நேசிக்கிறாங்களோ எப்பவுமே கடவுள் அவங்கள பக்கத்துல வச்சுப்பாரு. அந்த மாதிரிதான் ஷாஜிதா தன உண்மையாவும் கடவுள் பக்தியோடும் நல்ல இறை நம்பிக்கையோடும் ரொம்ப நல்லபடியா வேண்டிட்டு இருந்தாங்க. அவங்க வேண்டதுக்கான பரிசு தான் கடவுள் தன்னிடமே அவரை ஏத்துக்கிட்டாங்க, கடவுள் அவர்கிட்டயே அவளை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்து மதத்தினரா இருக்கட்டும், இஸ்லாம் மதத்தினரா இருக்கட்டும், கிறிஸ்துவ மதத்தினரா இருக்கட்டும், யார் எந்த கடவுளையும் நம்ம முழு நம்பிக்கையோடும் பக்தியோடும் வேண்டினால் கண்டிப்பா கடவுள் நமக்கு நல்லதே செய்வார். எல்லாரும் அவங்கவுங்க கடவுளை முழு நம்பிக்கையோடும் உண்மையான பக்தியோடு வேண்டுங்க. கண்டிப்பா கடவுள் எல்லாருக்கும் நல்லதே செய்வார். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன்.